முக்கியமான பதிவு 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பகவான் பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறதுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் நல்லவரா கெட்டவரா போல பக்தி உள்ளவனை நிச்சயமாக பெரிய அளவில் தண்டிக்க மாட்டார். குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படும். 100% 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய சனீஸ்வரவான் வந்துட்டால் உடனே வேலை கொடுக்கும். அரசாங்க பணியில் இருப்பவர்கள், தனியார் பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள், இரண்டு தரப்பை சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வரும். போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இனிமேல் சனி பகவான்கிட்ட வந்து இனிமேல் நீங்கள் ஒழிச்சிட்டு இருக்க முடியாது. இனிமேல் நீங்கள் ஒழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தண்டனை பேர். சனீஸ்வர பகவான் உங்களை இயக்க போகிறார், உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாருங்கிறது தெளிவாயிடுச்சு. அதுவே நாம் செய்கிற ஒரு நன்றி கடன் மாதிரி அது பரிகாரம் ஆகிடும். ஆகவே நீங்கள் வந்து 58 to 60க்குள் இருக்கக்கூடியவர்கள் சந்திக்காதீங்க. கவனமாக இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இனி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க பொறுப்புக்கு போட்டி போடும்போது உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கணும். அவங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக தரிசனம். அதுக்குமே முக்கியமான விஷயம் வந்து ஜனனகால ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க. உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன். முக்கியமான பதிவு 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். உலக நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க. இந்த அடிப்படையில் மேசராசி நேயர்களுக்கு சனி பகவான் பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறதுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் நல்லவரா கெட்டவரா, அவரை கண்டு நாம் வந்து பயங்கொள்வது சரியா தப்பா? சனி ஈஸ்வரன் அப்படின்னாலே ஈஸ்வரனின் பிள்ளை என்று பொருள். ஈஸ்வரன் எப்படி நம்மளை வந்து பாதுகாத்து வருவாரோ அதே போல தான் சனீஸ்வரனும் நம்மளை பாதுகாக்கவே படைக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு நீதி தேவன். நீதி தேவன் என்றால் நம்மளெல்லாம் உருவாக்கிய ஈஸ்வரனையே சமமாக பாவித்து நன்மை தீமை செய்தவர். அதில் அவர் வெற்றி பெற்றதுனால தான் அவருக்கு சனி ஈஸ்வரன் என்று பெயர். நீதி தவற மாட்டார் என்பதுதான் அவருடைய பொருள்.